Good morning students. Today class வந்து 10th standard social scienceல வந்து எக்கனாமிக்ல யூனிட் நம்பர் 2 பார்க்க போறோம். யூனிட் நம்பர் 2ல வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்த இந்த டாபிக் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேட்கல, ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளத்தில் வாய்ஸ் கிளியராக கேட்கல. மீண்டும் இந்த டாபிக் பார்க்க போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் பேரு ரெண்டு டாபிக் இருக்கு. குளோபலைசேஷனா அது மீனிங் ஆஃப் குளோபலைசேஷன் பார்க்க போறோம். தென் டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் பார்க்க போறோம். தென் அது த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஆர்சி குளோபலைசேஷன் சொல்லலாம், இல்லை ஏர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் சொல்லாத ப்ரீ மாடர்ன் குளோபலைசேஷன். இதான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் கல்ச்சரை வந்து அதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு. எக்கனாமிக்கல் கல்ச்சரை இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஓகே. தென் செகண்ட் வந்து ப்ரோட்டோ குளோபலைசேஷன் பார்க்க போகிறோம். தென் மாடர்ன் குளோபலைசேஷன் பார்க்குறோம். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் இந்த ட்ரேடர்ஸ் சவுத் இந்தியாவில் எப்படி டெவலப் பண்ணாங்க அதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு குளோபலைசேஷன் மீன்ஸ் என்ன சொல்லணும்னா ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கை குளோபல் எக்கனாமிக்கோட இன்டகிரேஷன் பண்ணுது. ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கை குளோபல் எக்கனாமிக் இன்டகிரேஷன் தான் வந்து குளோபலைசேஷன். அப்போ டோட்டலாக வந்து என்ன சொல்லணும், நம்ம ட்ரேடை வந்து குளோபல் லெவலில் நம்ம பண்ண போகிறோம். குளோபலைசேஷன்ஸ் குளோபல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். ட்ரேடை ப்ரொமோட் பண்ண போகிறோம். அட் ப்ரெசென்ட் என்ன பண்ணோம், நம்ம ஒரு கண்ட்ரி எக்கனாமிக்ஸ் வேர்ல்டு எக்கனாமிக்கோட இன்டகிரேஷன் பண்ண ஒரு சேர்த்து ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை உலக பொருளாதாரம் இணைத்தல், ஒன்று சேர்த்தல், இதுதான் குளோபலைசேஷன். அப்போ கண்ட்ரியோட எக்கனாமிக்ஸை என்னதுன்னா வேர்ல்டு எக்கனாமிக்கோட இன்டகிரேஷன் தான் குளோபலைசேஷன். அப்போ குளோபலைசேஷன் சிக்னிஃபைஸ் ப்ராசஸ் ஆஃப் இன்டர்நேஷனலைசேஷன் ப்ளஸ் லிபரலைசேஷன். அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா இன்டர்நேஷனலாக நம்ம ட்ரேட் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் குளோபல் மார்க்கெட்டில். ப்ளஸ் இதனால் அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக வந்து ஃப்ரீ பண்ணலாம். இந்த ட்ரேடிங் பாலிசி இருக்குல்ல, ட்ரேடிங்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதனால் நம்ம லிபரலைசேஷன் பண்ணலாம். ஓகே. அதான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1991 ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசி தான் சார் எல்பிஜி. எல்பிஜி மீன்ஸ் லிபரலைசேஷன், ஃப்ரீ ட்ரேட் பாலிசி, நியூ எக்கனாமிக் பாலிசி சொல்லலாம். இதுக்கு என்ன பேரு, நியூ எக்கனாமிக் பாலிசி. நியூ எக்கனாமிக் பாலிசினா எல்பிஜி சொல்லலாம். இந்த பாலிசி மூலம் என்ன பண்ணாங்க, ஒன்று என்ன பண்ணாங்க, சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ணாங்க, ஃப்ரீ பண்ணாங்க, ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க. தென் பப்ளிக் செக்டர் யூனிட்லாம் வந்து லாஸ் ஆகுது. அப்போ என்டையர் அதனுடைய ஷேர் கேபிட்டல்லாம் பண்ணாங்க, ப்ரைவேட் செக்டருக்கு சோல்டு பண்ணாங்க, அது வந்து ப்ரைவேட்டேஷனாக மாற்றினாங்க. தென் அட் பர்சன்ட் என்ன பண்ணாங்க, கண்ட்ரியை என்ன பண்ணாங்க, குளோபல் லெவலில் ட்ரேடு வந்து ப்ரொமோட் பண்ணாங்க, தான் குளோபலைசேஷன். அப்போ குளோபலைசேஷன் மீன்ஸ் கண்ட்ரி எக்கனாமிக்கை என்ன பண்ணா வேர்ல்டு எக்கனாமிக் இன்டகிரேஷன் பண்ணுது. அப்போ குளோபலைசேஷன் சிக்னிஃபைஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்டர்நேஷனலைசேஷன் ப்ளஸ் லிபரலைசேஷன். லிபரலைசேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக வந்து ரிலாக்ஸ் பண்ணுது, ஃப்ரீ பண்ணுது. இதான் வந்து சிம்பிளான மீனிங் ஆஃப் குளோபலைசேஷன். தென் தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஃபர்ஸ்ட் ஆர்சி குளோபலைசேஷன் சொல்லுவோம், ஆர் இயர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் சொல்லலாம், இல்லை என்ன சொல்லணும் நம்ம ஃப்ரீ மாடர்ன் குளோபலைசேஷன். இதான் வந்து ஸ்டார்டிங்லேயே. அப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் சில்க் ரூட் டெவலப் ஆயிடுச்சு. இந்த டைமில் சில்க் ரூட்லாம் டெவலப் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பார்த்தாங்கன்னா என்ன இருக்கு, இஸ்லாமிக் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆயிடுச்சு. இஸ்லாமிக் லாங்குவேஜ் என்ன பண்ண இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஏர்லி ஸ்டேஜில் சார் இதான் வந்து சும்மா ஏர்லி ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில். ஓகே. அதான் ஏர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன், ஃப்ரீ மாடர்ன் குளோபலைசேஷன் ஆர் ஆர்சி குளோபலைசேஷன். என்ன பண்ணாங்க, ஒன்று சில்க் ரூட்லாம் டெவலப் ஆயிடுச்சு, இஸ்லாமிக் ஏஜ் வந்து டெவலப் ஆயிடுச்சு, இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. அடுத்து கல்ச்சர் அண்ட் எக்கனாமிக்ஸ் என்ன பண்ண இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. இதை வந்து பார்த்தா ஏர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் ஆர் ஆர்சி குளோபலைசேஷன். செகண்ட் வந்து புரோட்டோ குளோபலைசேஷன் பார்த்தீங்கன்னா 16 and 17 சென்ச்சுரியில் வந்து இங்கே வந்து டெவலப் ஆயிடுச்சு. இப்போ 16 and 17 சென்ச்சுரியில் டெவலப் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தா மெரிடைம்ஸ் யூரோப்பியன்ஸ் எம்பையர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ட்ரேடிங் பர்பஸ் இந்தியா வரும். European empires, various many European traders come to India many times. இதுக்கான ட்ரேடிங் பர்பஸ். மற்ற யாரெல்லாம் வராங்கன்னா, ஒன்று வந்து யூரோப்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா டேனிஷ், பிரெஞ்சு, போர்ச்சுகீஸு, டச்சு, பிரிட்டிஷ் பீப்புளாக இந்தியாவுக்கு வரும். இந்த டைமில் எப்போனா 16 17 சென்ச்சுரி. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசன்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மாடர்ன் குளோபலைசேஷன். இது பார்த்தா 19 and 20 சென்ச்சுரி. மாடர்ன் டே 19 எப்போனா 19 and 20 சென்ச்சுரி வர பார்த்தீங்கன்னா மாடர்ன் குளோபலைசேஷன் சொல்லுவோம். ஓகே. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இருக்கு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் நடக்குது. ட்ரேட் வந்து குளோபல் லெவலில் நடக்குது. குளோபல் லெவல் ரைஸ் ஆகுது. அடுத்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகுது. அப்போ ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகுது, ட்ரேடு குளோபல் லெவல் ஆகுது. அப்போ அவங்க ரெண்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹை லெவல் ஆகுது. அப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ வந்து அதிகமாகுது. எஃப்டிஐ மீன்ஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். மெனி மல்டிநேஷனல் கம்பெனி ஆல்சோ கேம் டு இந்தியா. மெனி மல்டிநேஷனல் கம்பெனி வந்து என்னது, எம்என்சி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. எம்என்சி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. மல்டிநேஷனல் கம்பெனி என்ன பண்ணாங்க, இந்த மாடர்ன் குளோபலைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படின்னா 19 and 20 இங்கே ட்ரேடு குளோபல் லெவலில் ரைஸ் ஆகுது, ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகுது,
ப்ரொடக்ஷன் அதிகமாக சொல்ல பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக ரைஸ் ஆகுது. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரினே நம்ம டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ரைஸ் ஆகுது. அதிகமாக வந்து என்ன சொல்லலாம் எம்என்சி கம்பெனி வந்து ரைஸ் இந்த எம்என்சி ஆல்சோ ரைஸ் ஆகுது எங்க மாடர்ன் குளோபலைசேஷன். அப்போ மீனிங் ஆஃப் குளோபலைசேஷன் தெர் ஆர் ஏ 3 டைப் ஆஃப் குளோபலைசேஷன். மீனிங் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னா ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் வேர்ல்டு எக்கனாமிக்கோட இன்டகிரேஷன் தான் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் எதனாவது லிபரலைசேஷன் ஆகுது பிளஸ் என்னது இன்டர்நேஷனல் அது ட்ரேட் ப்ரொமோட் பண்றாங்க. ட்ரேட் என்ன பண்ணாங்க என்ன நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண வைக்க. அப்போ ஆர்சி குளோபலைசேஷன் சொல்லுவோம், இயர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் ப்ரீ மாடர்ன் குளோபலைசேஷன் சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சில்க் ரூட்லாம் டெவலப் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இது என்ன சொல்லணும் நம்ம அதிகமாக பார்த்தீங்கன்னா இருக்குன்னு எக்கனாமிக் கல்ச்சர் வந்து இம்பார்ட்டன்ட் தராங்க. எக்கனாமிக் கல்ச்சர் வந்து என்னது ரைஸ் ஆகுது. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோ குளோபலைசேஷன் 16th 17th சென்ச்சுரியில் இங்கே மெனி யூரோப்பியன்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் இந்தியாவுக்கு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று போர்ச்சுகீஸு, டேனிஷு, டச் பீப்புளு, அடுத்து பார்த்தா பிரிட்டிஷ் பீப்புளாக இந்தியாவுக்கு வராங்க. இதெல்லாம் ட்ரேடிங் பர்பஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் குளோபலைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 19th and 20th சென்ச்சுரியில் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய என்ன பண்ணுவோம் குளோபல் லெவல் ட்ரேட் அதிகமாகுது, ப்ரொடக்ஷன் அதிகம் ரைஸ் ஆகுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ ரைஸ் ஆகுது, அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே மெனி யூரோப்பியன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து ப்ரைவேட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் 1600 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அதான் ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்டு எம்என்சி கம்பெனி இந்தியாவில். எம்என்சி கம்பெனி இந்தியாவில் எப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதான் வந்து நம்ம குளோபலைசேஷன் பார்த்தோம், அதோட டைப்ஸ் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் சவுத் இந்தியாவில் எப்படி ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், சவுத் இந்தியாவில் ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஏர்லி ட்ரேடர்ஸ்னு சொல்லலாம். நம்ம ஸ்டார்டிங்ல ஏர்லி ட்ரேடர்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மெனி ட்ரேட் கிளட்ஸ், ட்ரேட் அசோசியேஷன் சொல்லணும், ட்ரேட் அசோசியேஷன் ஆர் ட்ரேட் யூனியன், ட்ரேட் யூனியன் சொல்லலாம், ட்ரேட் அசோசியேஷன்ஸ் என்ன பண்ண ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுங்க ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகே, எங்கள் ட்ரேடர்ஸ் சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெனி ட்ரேட் கிளட்ஸ் வந்து யூனிட் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணாங்க ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை வந்து என்ன பண்ணாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் திஸ் பீரியட்ஸ் வேரியஸ் யூரோப்பியன்ஸ் கேம் டு இந்தியா மெனி டைம்ஸ். இந்த டைமில் பார்த்தா ஏரியாவில் வேரியஸ் மெனி யூரோப்பியன்ஸ் ட்ரேடர்ஸ்ல இந்தியாவுக்கு வராங்க மெனி டைம்ஸ். அப்படி வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஏரியாவில் ஃபர்ஸ்ட் பார்த்து யார் வராங்க பார்த்தா யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கோடாமா தான் வரும். வாஸ்கோடாமா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வராரு. எப்படின்னா 1498 இந்தியாவுக்கு வராரு. மெனி யூரோப்பியன்ஸ்லாம் வந்தாங்க, ஒரு புதிய சி ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. புதிய சி ரூட்டை என்ன பண்ணாங்க டிஸ்கவரி ஆஃப் நியூ சி ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுற யாரா வாஸ்கோடாமா 1498ல் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் இந்தியாவுக்கு வராரு. எதுக்கு சொன்னா அவரு இன்னொரு புதிய சி ரூட்டை கண்டுபிடிக்கும். இன் திஸ் பீரியட்ஸ் மெனி யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் கேம் டு இந்தியா ஃபார் என்ன பர்பஸ்னா ட்ரேடிங் பர்பஸ் தான் வராரு. அதில் வந்து வரையாருன்னா வாஸ்கோடகாமா வராரு. எங்கே வராருன்னா ஒரு குட் ஹோப் வராரு, கேலிக்கட் வராரு. கேலிக்கட் வந்து 1498ல் வராரு. இதுதான் ஏர்லி ட்ரேடர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் யார் வரனா போர்ச்சுகீஸ் ட்ரேடர். போர்ச்சுகீஸ் பார்த்தீங்கன்னா அவரோட லீடர் யார் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் போர்ச்சுகீஸ் பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமா லீடர். அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு நியூ சி ரூட்டை கண்டுபிடிக்கிறார். எப்படின்னா 1498 கண்டுபிடிச்சு என்ன பண்ணாரு அவர் வந்து லீடராக இருக்கார். ஓகே, யாருக்கு போர்ச்சுகீஸ் ட்ரேடுக்கு லீடர் ஹெட் ஆஃப் யார் பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகாமா. த போர்ச்சுகீஸ் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் வாஸ்கோடகாமா லேண்ட் அட் எங்க லேண்ட் ஆவர் பார்த்தீங்கன்னா காலிக்கட் 1498ல லேண்ட் ஆவர். எப்படின்னா வாஸ்கோடகாமா ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து ஒரு நியூ சி ரூட் வழியா இந்தியாவுக்கு வராரு. அப்போ 1498ல காலிக்கட் வந்து ரீச் ஆகுது. காலிக்கட் வந்து ரீச் ஆகுது. தென் செகண்ட் ட்ரிப் வாஸ்கோடகாமா எப்போ வராருன்னா 1502ல வந்து இந்தியாவுக்கு வராரு. லீடர் எஸ்டாப்ளிஷ் ட்ரேடிங் சென்டர் வந்து கிரியேட் பண்ணார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1498 வராரு, காலிக்கட் வந்து ரீச் ஆகிறாரு, லேண்ட் ஆகுறாரு. செகண்ட் டைம் 1502ல வந்து வராரு. எங்க பார்த்தோன்னா அங்கே ட்ரேடிங் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. ஒன்று காலிக்கட்டு, கொச்சி அண்ட் கண்ணூர், ஒரு 3 பிளேஸ் தான் பண்ணாரு. ட்ரேடிங் சென்டர் வந்து கிரியேட் பண்றாரு, எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஒன்று காலிக்கட்டு, கொச்சி, கண்ணூர். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க வராரு காலிக்கட் வராரு 1498ல. செகண்ட் டைம் 1502ல வராரு. ஒரு 3 பிளேஸ் ட்ரேடிங் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. ஒன்று காலிக்கட்டு, கொச்சி, கண்ணூர். தென் கொச்சி என்டையரா அவருடைய கேபிட்டல், போர்ச்சுகீஸோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கொச்சி தான்.
யார் வரனா லீடர் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் லீடர் யாரு வாஸ்கோ ட காமா அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வர எப்போ 1490 செகண்ட் டைம் 1502 இந்தியாவுக்கு வராரு இந்தியா வந்து ஒரு 3 பிளேஸ் ட்ரேடிங் சென்டரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண கொண்டு காலிக்கட்டு கொச்சி அடுத்து கண்ணூர் அப்போ இவருடைய என்டையர் இவங்க செட்டில்மெண்ட் எங்கன்னா காலிக்கட் தான் கொச்சி தான் என்ன பண்ண உங்களோட கேபிட்டல் கொச்சி வாஸ் இயர்லி கேபிட்டல் ஆஃப் த போர்ச்சுகீஸ் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கொச்சி கேரளா ஸ்டேட் தென் செகண்ட் ட்ரேடர்ஸ் யார் வராங்கன்னா த டச் பீப்புள் டச் ட்ரேடர்ஸ் அவங்க எப்போ வராங்க பார்த்தீங்கன்னா டச் அண்டர் த took several times India many times India வராங்க டச் பீப்புள் many time வருஷத்துல எப்போது பார்த்தீங்கன்னா 1569 இருந்து 96 இருந்து வராங்க ஸோ many times இந்தியாவுக்கு வராங்க யாரு டச் பீப்புள் இது வராங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க மெனி டைம் இந்தியா வராங்க எந்த பார்த்தா ட்ரேடிங் பர்பஸ் வராங்க பிஸ்னஸ் பர்பஸும் வராங்க என்ன பண்ணுங்க அவங்களுடைய கண்ட்ரி நேம்ல பண்ணுங்க டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க எப்போ பார்த்தீங்கன்னா 1602ல விஓசி கம்பெனி 1596ல இந்தியாவுக்கு மெனி டைம்ஸ் வராங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 1602ல விஓசி கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அதுதான் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தென் செகண்ட் டைம் 1605ல என்ன பண்ணாங்க அட்மிரல் வேன் அண்டர் த எஸ்டாப்ளிஷ் டச் ஃபேக்டரி அடுத்து எங்க ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணா ஒரு 3 பிளேஸ் ஒன்று மசிலிப்பட்டினம் நிசாமப்பட்டினம் தேவனப்பட்டினம் அடுத்து செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வேற அண்ட் த admits when they established a factory at மசிலிப்பட்டினம் தேவனப்பட்டினம் நிசாம்பட்டினம் ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் தென் 1610 அடுத்து வந்து கிங் ஆஃப் சந்திரகிரி கிங் கூட என்ன பண்ணாங்க ஒரு அக்ரிமெண்ட் ட்ரேடிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி என்ன பண்ணாரு அங்க ஒரு ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு புலிக்கேட்ல எப்போ 1610ல என்ன பண்ணாரு கிங் ஆஃப் சந்திரகிரி கிங்கோட அக்ரிமெண்ட் போட்டு டச் பீப்புள் அங்க என்ன பண்ணாரு புலிக்கேட்ல ஒரு ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அப்போ 1610 up to negotiating this king of சந்திரகிரி found another factory at புலிக்காட் அவங்க என்னெல்லாம் திங்ஸ் வந்து கமாடிட்டிஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒன்று டச் பீப்புள் எக்ஸ்போர்ட் த இண்டிகோ அடுத்து பெங்கால் ரா சில்க்கும் இண்டிகோ டீல் பண்ணுற அவங்க ட்ரேடிங் கமாடிட்டிஸ் எக்ஸ்போர்ட் கமாடிட்டிஸ் இதை வந்து டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இவங்க என்டையராக வந்து ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டச் பீப்புள் ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா புலிக்கேட் வந்து யாரோட ஹெட் குவார்டர்ஸ் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தா புலிக்கேட்ல அவங்க என்டையர் செட்டில் ஆகிறாங்க தென் தேர்ட் வந்து ட்ரேடர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா போட்டோன்னு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யார் வராங்கன்னா தென் பிரிட்டிஷ் ட்ரேடர்ஸ் அடுத்து யார் வேணா பிரிட்டிஷ் ட்ரேடர் வராங்க பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா 1600ல வந்து 1600ல அங்கே இங்கிலாந்துடைய கிங்கு வந்து யார் பார்த்தீங்கன்னா குயின் வந்து எலிசபெத் தான் என்ன பண்ணாங்க கிராண்ட் பண்றாங்க பர்மிட் பண்றாங்க எப்படின்னா இன் 31st December 1600 குயின் எலிசபெத் கிராண்ட் சார்ட்டர் மீன்ஸ் லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டம் சார்ட்டர் டு த இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க கிராண்ட் பண்ண பர்மிட் ப்ரோக்ராம் எப்போ 1600 என்ன பண்ணாங்க அங்கே இங்கிலாந்து குயின் யார் பார்த்தீங்கன்னா எலிசபெத் பண்ண இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுங்க தென் ஃபேக்டரி செட்டப் எங்கே செட் பண்ணா சவுத்தர்ன் ஈஸ்டர்ன் கோஸ்டல் லைன் மசிலிப்பட்டினம் ஃபேக்டரி செட் பண்ணாங்க அடுத்து 1611 நியர் எங்கன்னா புலிக்கேட்ல த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1626ல வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் ஆஃப் கோல்கொண்டாக்கள் என்ன பண்ணாரு பர்மிஷன் வாங்கிட்டு அங்க என்ன பண்ண அங்க ஒரு ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபயர்மேன் சொல்லுவோம் சுல்தான் ஆஃப் கோல்டன் ஃபயர்மேன் சொல்லுவோம் அப்போ என்டையரா வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா எங்க செட்டில் ஆகிறாங்கன்னா கொரமண்டல் கோஸ்ட் லைன் இங்கிலீஷ் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொரமல் கோஸ்ட் லைன் அவங்க என்டையரா செட்டில்மெண்ட் எங்க வரும்னா கொரமல் கோஸ்ட் இங்கிலீஷே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க ஃபர்ஸ்ட் 1600ல கிங் வந்து பார்த்தீங்கன்னா குயின் எலிசபெத் என்ன பண்ணாங்க இந்தியாவில் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா ஃபேக்டரி செட் பண்ணாங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க அவங்க நேம்ல என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்றாங்க த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேனிஷ் பீப்புள் வராங்க நெக்ஸ்ட் யாருன்னா டேனிஷ் பீப்புள் வராங்க பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ வராங்க பார்த்தீங்கன்னா 1616 ஓகே 1616 பண்ணாங்க டேனிஷ் ஃபார்ம்டு இந்தியா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அரைவ் இன் இந்தியா எப்படின்னா 1616 பண்ணாங்க டேனிஷ் பீப்புள் இந்தியாவுக்கு வராங்க என்ன பர்பஸ் வராங்க அவங்க ட்ரேடிங் பர்பஸ் வராங்க அவங்க நேம் என்ன பண்ணாங்க 1611ல
அங்கே டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்க. டேனிஷ் செட்டில்மெண்ட் ஃபார் எஸ்டாப்ளிஷ் ஃபார் அடுத்து அவங்க எங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க? அவங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா தரங்கம்பாடி சொல்லுவாங்க, அங்கே தான் வந்து அவங்க செட்டில் ஆகிறாங்க. ஓகே, த டேனிஷ் செட்டில்மெண்ட் வேர் எஸ்டாப்ளிஷ் அட் திரங்கம்பர் இன் தமிழ்நாடு 1620. ஓகே, was headquarters of Danish East India. அவங்க தான் அவங்களோட ஹெட்குவார்ட்டர்ஸ் தரங்கம்பாடி. ஓகே, இன் 1845 போர்ஸ் அவங்க எல்லா போர்ஸ்னா ஆச்சுன்னா ரொம்ப வீக்னஸ் ஆச்சு. அப்போ என்டையர் போர்ஸ் என்ன பண்ணாங்க? சேல் பண்ணி யாருக்கு? பிரிட்டிஷ்கார் செட்டில் பண்ணிடலாம். அப்போ 1845 டேனிஷ் பீப்புள் என்ன பண்ணாங்க? அவங்களுடைய என்டையர் போர்ஸ்லாம் ரொம்ப வீக்னஸ் ஆயிடுச்சு. எல்லா போர்ஸ் என்ன பண்ணாங்க? ரொம்ப எல்லாத்தையும் இங்கிலீஷ்காரனுக்கு செட்டில் பண்ண சேல் பண்ணிடுறாங்க. ஓகே, இன் 1845 வேர் போர்ஸ் டு செட்டில் அதர் இந்தியா செட்டில்மெண்ட் டு த பிரிட்டிஷ். ஓகே, ஃபுல் போர்ஸ் என்ன பண்ணாங்க? பிரிட்டிஷ் பீப்புளுக்கு செட்டில் பண்ணிடுறான். இவன் தான் வந்து பார்த்தா டான்ஸ் அவனுடைய கம்பெனியில் நேம் பண்ணா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ட்ரேடர்ஸ். ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு ட்ரேடர் ஃபேக்டரி வாஸ் செட் அப் 1668. 1668 என்ன பண்ணாங்க? இங்க வந்து பிரெஞ்சு ட்ரேடர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வராங்க. இவங்க ட்ரேடிங் பர்பஸ் வராங்க. இவங்க என்ன பண்ணாங்க? 1668ல எங்க ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். The first French factories India was established 1668 by obtaining permission. எங்க யாருக்கு பர்மிஷன் வாங்கினா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம் யாரு? கோல்டன் ஃபயர்மேனா சுல்தானா கோல்கண்டா அவர் தான் அது கோல்டன் ஃபயர்மேன். அவர்களுக்கு பர்மிஷன் வராங்க. எதுக்கு? ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. 1668 என்ன பண்ணா? அவர்களுக்கு பர்மிஷன் வராங்க. obtaining permission from the சுல்தானா கோல்கண்டா. பாண்டிச்சேரி வாச என்டையர் அவங்களுடைய கேபிட்டல் ஹெட்குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். பிரெஞ்சோட ஹெட்குவார்ட்டர்ஸ் இது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி வாஸ் ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் த பிரெஞ்சு ட்ரேடர்ஸ். ஓகே, பிரெஞ்சு ட்ரேடர்ஸ் 1693. சரியா? என்ன பண்ணாங்க? டோட்டலாக வந்து 1693 டச் கேப்சர் என்ன பண்ணுது? பாண்டிச்சேரி கேப்சர் பண்ணுது. டச் என்ன பண்ணுது? பாண்டிச்சேரி கேப்சர் பண்ணுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தா சிம்பிளாக இந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று குளோபலைசேஷன் பார்த்தோம், அடுத்து அதனுடைய மீனிங் பார்க்குறோம், அடுத்து டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் பார்த்தோம். ஓகே, குளோபலைசேஷன் மீன்ஸ் என்ன சொன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்ஸை என்னது வேர்ல்டு எக்கனாமிக்கோட நம்ம என்ன பண்ணுது? இன்டகிரேஷன். கண்ட்ரியோட எக்கனாமியை வேர்ல்டு எக்கனாமிக் இன்டகிரேஷன் மட்டும் தான் குளோபலைசேஷன். இதனால் இன்டர்னாவது லிபரலைசேஷன் ப்ளஸ் இன்டர்நேஷனலைசேஷன். லிபரலைசேஷன் ப்ளஸ் இன்டர்நேஷனல் இதான் வந்து பார்த்தா குளோபலைசேஷன். அப்போ தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணா 99 பாலிசி கொண்டு வந்தாங்க. என்ன பாலிசினா நியூ எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லலாம்? எல்பிஜி பாலிசி. அப்போ என்ன சொல்றது? நம்ம ஒரு கண்ட்ரியோட மார்க்கெட்டை என்ன பண்ணுறோம்? நம்ம நேஷனல் இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம மார்க்கெட் பண்ண போகிறோம். அப்போ ட்ரேடை ப்ரொமோட் பண்ணுறோம். எங்கே பண்ணுறோம்? குளோபல் லெவலில். அதான் குளோபல் ட்ரேட்ஸ், குளோபலே மார்க்கெட்டு. அதான் வந்து குளோபலைசேஷன். அப்போ ஃப்ரீ ட்ரேட் பாலிசி கொண்டு வராங்க. ஃப்ரீ ட்ரேட் மீன்ஸ் என்னது? லைசன்ஸ் ஃப்ரீ, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணாங்க, ரிலாக்ஸ் பண்ணாங்க. அதான் லிபரலைசேஷன். அப்போ குளோபலைசேஷன் மீன்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் த கண்ட்ரி எக்கனாமிக்ஸ் வித் வேர்ல்டு எக்கனாமிக்கோட என்ன பண்ணா இன்டகிரேஷன் பண்ணுறோம். அப்போ குளோபலைசேஷன் சிக்னிஃபைஸ் என்ன சொன்னோம்? லிபரலைசேஷன்ஸ் ப்ளஸ் இது இன்டர்நேஷனலைசேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம் நம்ம ஆர் குளோபலைசேஷன்ஸ் ஆர் என்ன சொன்னா ஃப்ரீ மாடர்ன் குளோபலைசேஷன் சொல்லும், ஆர் இயர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் சொல்லும். ஓகே, இந்த டைமில் பார்த்தோன்னா சில்க் ரூட்லாம் டெவலப் ஆகுது. சில்க் ரூட் டெவலப் ஆகுது. அடுத்து சொன்னா இஸ்லாமிக் லாங்குவேஜ் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இங்கே நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எக்கனாமிக் கல்ச்சரும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இந்த டைமில் 3 மில்லியன் இயர்ஸ் இருக்கும். ஓகே, எக்கனாமிக் கல்ச்சருக்கு இவங்க இம்பார்ட்டன்ட் தராங்க. இதுதான் வந்து பார்த்தா ஸ்டார்டிங்லே அதான் என்னது இயர்லி ஃபார்ம்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். ஓகே, இயர்லி ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் ஆர் ஆர்சி குளோபல் ப்ரீ மாடர்ன் குளோபலைசேஷன், ப்ரீ ஹிஸ்டாரிக் குளோபலைசேஷன். தென் செகண்ட் டைப் பண்ணா புரோட்டோ குளோபலைசேஷன் சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 16th 17th சென்ச்சுரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் மெனி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து வராங்க. அதில் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று போர்ச்சுகீஸு, பிரெஞ்சு பீப்புளு, டேனிஷு, பிரிட்டிஷு, டச் பீப்புள். இவங்க எல்லாமே இந்தியாவுக்கு வரும். எதுக்கு வராங்கன்னா ஒன்லி ஃபார் த ட்ரேடிங் பர்பஸ் மட்டும் தான் வரும். அதான் மெர்டைன்ஸ் யூரோப்பியன்ஸ்லாம் என்ன பண்ணாங்க? ஆர் இந்தியா மெனி டைம்ஸ் வேரியஸ் டைம்ஸ் இந்தியாவுக்கு வராங்க. என்ன பண்ணாங்க? ட்ரேடிங்ஸ் பர்பஸ் வராங்க. ஆனால் ட்ரேடிங் பர்பஸ் வந்து என்ன பண்ணாங்க? இந்தியாவில் வந்து அவங்க நேமில் ட்ரேடிங் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ட்ரேடிங் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பிரிட்டிஷு, டேனிஷ் பீப்புளு, டச் பீப்புளு, போர்ச்சுகீஸ் பீப்புள், பிரெஞ்சு பீப்புள். இவங்க என்ன பண்ணாங்க? இந்த டைமில் இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணாங்க? மெனி ட்ரேடிங் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. வேரியஸ் ஷீஷோரில் ஓகே பண்ணாங்க செட்டில் ஆகிறாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மாடர்ன் ப்ரொஃபஷனல் ட்ரேடு வந்து டெவலப் ஆகுது. எப்படின்னா குளோபல் லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரொடக்ஷன் ஆல்சோ ரைஸ் ஆகுது. அப்போ ப்ரொடக்ஷன் ரைஸ் ஆகுது சொல்ல ஆட்டோமேட்டிக்காக
கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் ஆகுது. அப்போ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் ஆக சொல்ல மெனி யூரோப்பியன் கம்பெனிஸ் இங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பிரைவேட் கம்பெனி எஸ்டாப்ளிஷ் அந்த கம்பெனி தான் என்ன சொன்னா மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ். மல்டிநேஷனல் கம்பெனி ஆர் மல்டிநேஷனல் கார்பரேஷன் இவங்க என்ன பண்ணுங்க, இந்த எஃப்டிஐ ரைஸ் பண்ணுங்க. எஃப்டிஐ மீன்ஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் எஃப்ஐஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். ஓகே, அப்போ ரெண்டு ரைஸ் பண்ண சொல்லுங்க. இங்க வேரியஸ் சென்டர்ல வந்து மெனி இந்த எம்என்சி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். மெனி எம்என்சி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் ரைஸ் ஆகுது, அடுத்து ஜிடிபி ரைஸ் ஆகுது, ஜிடிபி ரைஸ் ஆகணும், பெர் கேபிட்டல் இன்கம் ரைஸ் ஆகுது, அடுத்து பிஐ ரைஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா டோட்டலா வந்து என்னது எக்கனாமிக் growth அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதனால குளோபலைசேஷன் குளோபல் மார்க்கெட்டால அப்படி சொல்ல லிவிங் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, பீப்புளுக்கு என்ன பண்ண லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. அதனால நம்ம என்டையரா வந்து என்னது ட்ரேட் வந்து குளோபல் லெவலில் டிரான்சாக்ஷன் பண்ண சொல்ல ஒரு கண்ட்ரியோட நேஷனல் இன்கம் ரைஸ் ஆகுது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ரைஸ் ஆகுது, பெர் கேபிட்டல் இன்கம், பர்சனல் இன்கம் ரைஸ் ஆக சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இந்த லிவிங் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதுதான் நம்ம பேசிக்காக இந்த குளோபலைசேஷன் மீனிங் பண்ணோம். அதுதான் அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ட்ரேட் அண்ட் ட்ரேடிங் சவுத் இந்தியாவில் எப்படி டெவலப், ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் வந்து சவுத் இந்தியா டெவலப் பார்த்தோம். அதை பார்த்தீங்கன்னா ஏரி ட்ரேடர்ஸ் பார்த்தோம். ஏரி ட்ரேடர்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, இந்த வந்து கலிங்கா ட்ரேடர்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வராங்க இந்தியா. கலிங்கா ட்ரேடர் எப்போ 1053 கலிங்கா ட்ரேடர் மாடர்ன் ஒடிசா இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க தான் வந்து இவங்க ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க பை பண்றாங்க. பை பண்ணி அதை என்ன பண்ணாங்க டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸா வந்து என்ன பண்ணாங்க அவங்க யூஸ் பண்ணாங்க. ஓகே, கலிங்கா ட்ரேடர்ஸ் என்ன சொன்னாங்க 1053 வந்து இப்போ நாங்கள் ட்ரேட் டெவலப் பண்ணுறாங்க. அப்போ மாடர்ன் ஒடிசா இவங்க என்ன பண்ணாங்க ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க பார்க் பண்ணி அதை என்ன பண்ணாங்க சேல் பண்ணாங்க. அது வந்து என்ன சொன்னாங்க டெக்கரேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸா ஒரு அழகு சாதன பொருளாக என்ன பண்ணாங்க சேல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க காட்டன் டெக்ஸ்டைல் வந்து காட்டன்ஸ் என்ன பண்ணாங்க சேல் பண்ணி சவுத் ஈஸ்ட்டுக்கு சேல் பண்ணாங்க. காட்டனு டெக்ஸ்டைல் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் இவங்க வந்து ட்ரேட் என்ன பண்ணாங்க ஸ்டார்டிங் டைம்ல வந்து டெவலப் பண்ணும். அடுத்து யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் வராங்க. யூரோப்பில் ஃபர்ஸ்ட் வந்து 1498 வர யாருன்னா ஒரு நியூ சீ ரூட்டை கண்டுபிடிக்க யாருன்னா வாஸ்கோ ட காமா. ஒரு நியூ சீ ரூட்டை கண்டுபிடிச்சோம்னா இந்தியா வராது. இது வந்து இந்தியாவுக்குன்னா வழி கண்டுபிடிச்சோம்னா 1498 ஒரு குட்டோ போறார் கேலிக்கட் வந்து ரீச் ஆகிறார். ஓகே, அவர் என்ன பண்ணாரு இந்தியாவுக்கு வந்து ஒரு நியூ சீ ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்றாரு. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா போர்ச்சுகீஸ் பீப்புள் வராங்க. அவங்க தான் வந்து யார் லீடர் யார் பார்த்தா ஃபர்ஸ்ட் யார் வந்து வாஸ்கோ ட காமா தான் வருது. அவர் தான் ஹெட் ஆஃப் த போர்ச்சுகீஸ் ட்ரேடர்ஸ் ஹெட். அவர் என்ன பண்ண இந்தியாவுக்கு வராரு. எப்போ லேண்ட் ஆகுறா காலிக்கட்ல வந்து 1490 லேண்ட் ஆகுது. என்ன பண்ண அங்கே வந்து ட்ரேடிங் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாரு. எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காலிக்கட்டு, கண்ணூர், அடுத்து கொச்சி. எப்போ 1502 என்ன பண்ணாரு ட்ரேடிங் சென்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. யாருன்னா வாஸ்கோ ட காமா காலிக்கட்டு, கண்ணூர், கொச்சி ட்ரேடிங் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அப்போ என்டையரா வந்து போர்ச்சுகல் ட்ரேடர்ஸோட செட்டில்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க வந்து கொச்சி தான், கேரளா தான் அவனோட என்டையரா செட்டில்மெண்ட். ஓகே, ஒன்று கண்ணூர், கொச்சி, காலிக்கட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டச் ட்ரேடர்ஸ் பார்த்தோம். டச்சர்ஸ் மெனி டைம்ஸ் இந்தியா வந்தாங்க. எப்போனா 1596 இந்தியாவுக்கு வராங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் வியூஎஸ்ஏ கம்பெனி 1602 ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னது டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நேம்ல ஸ்டார்ட் பண்றாங்க. தென் 1605 வந்து பார்த்தீங்கன்னா அட்மிரல்ஸ் வேன் டி கன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ட்ரேடிங் ஃபேக்டரி. 1605 ஒரு 3 சென்டர்ல என்ன பண்ணாங்க ட்ரேடிங் ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஒன்று மசிலிப்பட்டினம், நிசாமப்பட்டினம், தேவப்பட்டினம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 1610 வந்து பார்த்தீங்கன்னா அங்க கிங்கோட என்ன பண்ணாங்க சந்திரகிரி கிங் பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்ணாங்க பர்மிஷன் வாங்கி என்ன பண்ணுங்க புலிக்கேட்ல ஒரு ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. புலிக்கேட்ல ஃபேக்டரி இவங்க டீல் பண்ண கமாடிட்டிஸ் பண்ண ட்ரேடிங் கமாடிட்டி ஒன்று இண்டிகோ, அடுத்து பெங்கால் ரா சில்க். இண்டிகோ என்ன பண்ணுங்க இவங்க ட்ரேடிங் கமாடிட்டி எக்ஸ்போர்ட் கமாடிட்டி என்ன பண்ணுங்க யூஸ் பண்றாங்க. இது வந்து டச் ட்ரேடிங்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் 1600 வந்து இங்கிலாந்து கிங் குயின் பார்த்தீங்கன்னா யாருன்னா எலிசபெத். அவங்க என்ன பண்ணுங்க இந்தியாவில் வந்து நீங்கள் ட்ரேடிங் ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க பர்மிஷன் தராங்க. இந்தியாவில் வந்து ட்ரேடிங் ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பர்மிஷன் தராங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1611 புலிக்கேட் பண்ணா ஒரு ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணா அங்கே யார் பார்த்தீங்கன்னா இருக்கு அவங்க பர்மிஷன் யாருன்னா சுல்தானா கோல்கண்டா அவர்கள் பர்மிஷன் பண்ணா அங்கே ஒரு ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஓகே,
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ் பார்த்தோம். அடுத்து டேனிஷ் இந்தியாவில் வந்து வராங்க. இந்தியா வந்து என்ன பண்ணாங்க 1616ல வராங்க. இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணா ஒரு ட்ரேடிங் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதான் தரங்கம்பாடின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்து வந்து பிரெஞ்சுக்கார செட்டில்மெண்ட் பார்த்தா பாண்டிச்சேரி. டேனிஷ் செட்டில்மெண்ட் எங்கே வராங்க பார்த்தா தமிழ்நாடு தான் செட்டில் ஆகும். ஓகே. இதை நம்ம இந்த கிளாஸில் பார்த்தா இந்த சிம்பிளாக குளோபலைசேஷன் ட்ரேட்ஸ் பார்த்தோம். ஓகே. ரிமைனிங் கிளாஸ் நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம பார்க்கலாம். ஓகே. இந்த செகண்ட் யூனிட்ல நிறைய கொஸ்டின். அடுத்து எம்என்சி வரப்போது. அடுத்து ஃபேர் ட்ரேட் வரும். எம்என்சி ஃபேர் ட்ரேட் குளோபலைசேஷனாக இருக்கும். ஓகே. அடுத்து WTO வரும். அடுத்து எம்என்சி வரும். அடுத்து ஃபேர் ட்ரேட் இந்த டாபிக்லாம் வரும். சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் இருக்கும். ஓகே. முக்கியமான டாபிக்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே. அட்வான்டேஜ் ஆஃப் டிசைன் எம்என்சி பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே. தேங்க்ஸ்.